பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29:12. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய கரத்தினாலே எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார், எவரையும் பலப்படுத்துவார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய கரத்தினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் தம்முடைய பலனை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு சத்துவம் இல்லையே, பலன் இல்லையே என்று சொல்லி நான் ஒருவேளை துவண்டு போக வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இந்த நாளிலே நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்குள்ளே உலாவுகிற ஒரு தேவன் நம் நடுவில் அவர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தேன், அதே போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்னாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எங்கே நீ வெட்கி தலை குனிந்தாயோ அந்த இடத்திலே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு இருந்து உன்னை மேன்மையாய் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆகவே இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். மோசேயை போல யோசுவாவை உயர்த்தினதை போலவே நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். யோசுவா சாதாரணமான ஒரு பணிவிடைக்காரன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு காத்திருந்த ஒரு வாலிபன். ஆகவே யோசுவாவை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவார். நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் மேன்மையாய் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார்.
உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் ஒவ்வொருவரை மேன்மையாக வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் நாம் அப்படியே கை கொள்ளும் பொழுது, அதையெல்லாம் அதன்படி செய்வதற்கு நாம் கவனமாய் இருக்கும் பொழுது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, தேவன் எல்லா ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை மேன்மை இழந்து போய் தாழ்த்தப்பட்டிருக்கலாம் மற்ற ஜனங்கள் மூலமாய். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ தாழ்மைப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை நான் மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய கட்டளைகளின்படி நடந்து மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை குறைவுபட்டிருக்கலாம், ஆண்டவரே பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இந்த காலையில் உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு விடுதலையை தந்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு ஒவ்வொருவரின் மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.